கண்ண வந்து பண்ணிச்சு போட்ட இன்றைக்கி ஒரு சூப்பரான 3D வீடியோ எடிட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ண பார்ப்போம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரிவியூவில் பார்த்துக்க மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது ஃபுல்லாக பார்க்கணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எப்படி எடிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை நம்ம வந்து ரிமூவ் பிஜி, உங்களோட இமேஜ் யார் இமேஜ் நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ அவங்களோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். அந்த பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தெரியாதவங்க நான் இப்போ சொல்கிறேன், இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பிஜின்னு ஒரு ஆப்பு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு, அந்த ஆப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகேவா? அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே அப்லோட் இமேஜின்னு காமிக்கும். இந்த அப்லோட் இமேஜை கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரிக்குள்ளே போகும். நீங்கள் கேலரி கேட்கும், நீங்கள் வந்து கேலரியில் கிளிக் பண்ணிக்கோங்க. கேலரியில் கிளிக் பண்ணிட்டோன்னே நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜை நீங்கள் வந்து ரிமூவ் பிஜி பண்ண போகிறீங்களோ அதை போய்ட்டு இல்லை எந்த பிஜி எந்த இதை பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த இதை பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னே பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இமேஜ்லாம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமோ அந்த இமேஜ்லாம் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்குது. இந்த வந்துடும், ஒரு 1 மினிட்ஸ் டைம் வரும் இருக்குது. நான் ரிமூவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டவுன்லோடு கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கிளிக் பண்ணோன்னே ஃப்ரீ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் டவுன்லோட் ஆகிரும். ஓகேவா? டவுன்லோட் பண்ணோன்னே நம்ம அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இமேஜ் எந்த இமேஜில் 3 இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம். அந்த 3 இமேஜ் எந்த இமேஜ் யார் வேணால் யாரோ இமேஜ் வேணால் எடிட் பண்ணிக்கலாம். ரிமூவ் பிஜி பண்ணி எப்படி செட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணி கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. கேமரா ஆன் பண்ணோன்னே இந்த ப்ளூ கலரில் ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு ஸ்டார் போட்டு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு பார்த்தீங்களா? டெக்ஸ்ட் ஆப்ஷன் கீழே எழுத்து இது போட்டுருக்கு பார்த்தீங்களா, நம்பரு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இமேஜில் போகும். இப்போ நம்ம ரிமூவ் பிஜி பண்ணதில் போவோம். இதில் ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் நம்ம ரிமூவ் பண்ணோம் பார்த்தீங்களா? இப்போ இதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோன்னே ஆட் ஆகிட்டு பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா சைடில் இந்த மாதிரி கோடு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோடு தெரியுது பார்த்தீங்களா? இந்த கோடு தெரியுதுன்னா என்ன பண்ணணும்னா இந்த எஃபெக்ட் இந்த இதை ஆட் பண்ணி ஆட் எஃபெக்ட் போய்ட்டு வைப்புன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஷார்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் இந்த மாதிரி லெஃப்ட்டில் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு கரெக்டாக 2.0 ஒரு 1.5 வச்சுக்கோங்க. 1.5 டிகிரி வச்சுட்டு ஃபியூச்சரை ஒரு 2.5 வச்சுக்கோங்க. ஓகேவா? 2.5 3 வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோடு தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? இப்போ தெரியல பார்த்தீங்களா? 2.1% பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி அடுத்த இமேஜும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? போய்ட்டு இமேஜை கிளிக் பண்ணி எந்த மாதிரி நீங்கள் எப்படி இமேஜ் பண்ணாலும் அந்த வைப்பு பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இமேஜை ஆட் பண்ணிக்கிட்டிங்க வச்சுக்கோங்களேன். இப்போ கீழே இந்த க்ரீன் கலரில் தெரியுது. இப்போ என்ன பண்ணணும்னா எஃபெக்ட்டில் போய்ட்டு
அதே மாதிரி வைபுன்ற எஃபெக்டை ஆட் பண்ணிட்டு இதில் ஆங்கிள் வந்து மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஆங்கிள் வந்து 90 டிகிரி வச்சுக்கோங்க. 90 டிகிரி வச்சுட்டு எண்டில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? எண்டில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் எப்படி எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ அது 90% கூட வச்சுக்கோங்க. 90% வச்சுட்டு கீழே ஃபர்தர் நான் பண்ணுறோம். இந்த மாதிரி எவ்வளோ ஒரு 3 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 3.3 கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த இமேஜுக்கு போய் கலர் அனுப்பில் போய்ட்டு இமேஜ் கிளிக் பண்ணி எந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா? அவ்வளோதான், நம்ம இமேஜ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ இது எவ்வளோதான். இதை கேமரா எனேபிள் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி 3D வீடியோ வேணுமா, எந்த மாதிரி சாங்கில் எந்த 3D வீடியோ வேணுமோ சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சாங் எடிட் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? அதே மாதிரி எந்த மாதிரி சாங்கு நார்மல் வீடியோ வேணுமோ அதை எடிட் பண்ணி கொடுப்போம். மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணாலும் நீங்கள் எப்படி எவ்வளோ வீடியோ கமெண்ட் பண்ணுறது லைக் பண்ணுற போது தான் நான் ரெகுலராக வீடியோ போட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.